Everyone, I am Ilekya and my topic is Municipal Council and Nagar Panchayat. Introduction. இப்போ இந்தியாவில் வந்துட்டு அர்பன் லோக்கல் கவர்னன்ஸ் சிஸ்டம் தான் இருக்குது. அதில் மொத்தம் 2 பாடிஸை வந்து அது மேனேஜ் பண்ணும், டவுன் அண்டு சிட்டி. இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ மெயின் 2 டைப்ஸ் என்ன அப்படின்னா நகர் பஞ்சாயத், முனிசிபல் கவுன்சில். அது எதை டிஃபர் பண்ணி இருக்கும் அப்படின்னா சைஸ் அண்ட் டெவலப்மெண்ட் லெவல் டிஃபர் பண்ணி இருக்கும். இதே வந்து நீங்கள் முனிசிபல் கவுன்சிலில் ஒரு சைஸ் இருக்கும், நகர் பஞ்சாயத்தில் இன்னொரு சைஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து டிஃபர் பண்ணுவோம். அர்பன் லோக்கல் பாடிஸ் இன் இந்தியா, அதாவது 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அது வந்துட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இது கொண்டு வந்திருக்கோம். இதில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது: நகர் பஞ்சாயத், முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கார்பரேஷன். இப்போ நகர் பஞ்சாயத்து அப்படின்னா என்ன அப்படின்னா அது டிரான்சிஷனல் ஏரியா, தட் இஸ் ஃபார் லோக்கல் பாடிஸ். அதாவது கிராமத்திலிருந்து நகரமாக மாறுது இல்லையா, ஸோ ரூரல் டு அர்பன் ஏரியாஸை வந்துட்டு நம்ம டிரான்சிஷனல் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம நகர் பஞ்சாயத் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இது வந்து சின்னதாக இருக்கும், டெவலப்பிங் டவுன்ஸாக இருக்கும். இது வந்து வில்லேஜ் வந்து அர்பனைசேஷனாக ஆகும்போது இதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். இதில் வந்து பேசிக்கான சிவிக் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்ஸு, சானிடைசேஷன், இந்த மாதிரி பேசிக்கான நீட்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நகர் பஞ்சாயத். இப்போ ஸ்மாலர் பாப்புலேஷன், லெஸ் காம்ப்ளெக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ பேசிக் சர்வீசஸ்லாம் அங்கே என்னென்ன இருக்குன்னா ரோட் போடுறது, வாட்டர் சப்ளை, சானிடைசேஷன், இந்த மாதிரியெல்லாம் தான் இருக்கும். அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பேசிக்கான நீட்ஸ் மட்டும் தான் அங்கே இருக்கும். அடுத்து முனிசிபல் கவுன்சில் அப்படின்னா என்னென்னா லோக்கல் பாடிஸ் ஃபார் ஃபுல்லி அர்பன் ஏரியாஸ். அதாவது அர்பன் ஏரியாஸ் வந்து ஃபுல்லாக இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா முனிசிபல் கவுன்சில்ஸ் வந்து லொக்கேட் ஆகியிருக்கும். இது வந்து மீடியம் சைஸ்டு டவுன்ஸு, நகர் பஞ்சாயத்தை விட ரொம்ப டெவலப் ஆகியிருக்கும். அதுக்கடுத்து அர்பன் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அடுத்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் முனிசிபல் கவுன்சில்: லார்ஜர் பாப்புலேஷன், ஸ்ட்ரக்சர்டு கவர்னன்ஸ் சிஸ்டம், ப்ரொவைட் அட்வான்ஸ்டு சர்வீசஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் ஹெல்த், டவுன் பிளானிங், அப்புறம் வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் அண்ட் அஃபீஷியல்ஸ். அதாவது அங்கே இருக்கிற பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறனால அங்கே வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். ஸோ நிறைய எலெக்டட் மெம்பர்ஸ், அஃபீஷியல்ஸை வச்சு அவங்க வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீ டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னா நகர் பஞ்சாயத்து வந்து டிரான்சிஷனல் ஏரியா, முனிசிபல் கவுன்சில் வந்துட்டு அர்பன் ஏரியா. இது வந்து ஸ்மாலராக இருக்கும், இது வந்து பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பேசிக் சர்வீசஸ் தான் இருக்கும், அதாவது சிம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பேசிக் சர்வீசஸ் இருக்கும். இங்கே அட்வான்ஸ்டு சர்வீசஸ் வித் ஆர்கனைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கும். இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா கன்க்ளூஷன். இப்போ வந்துட்டு ரெண்டுமே, அதாவது அர்பன் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு. நகர் பஞ்சாயத்து வந்துட்டு எமர்ஜிங் டவுன்ஸ்க்காக வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். முனிசிபல் கவுன்சில் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ்டு டவுன்ஸை வந்து மேனேஜ் பண்ணும். டுகெதர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்துட்டு லோக்கல் கவர்னன்ஸ். தே என்ஷோர் எஃபிஷியன்ட் அண்டு லோக்கல் கவர்னன்ஸ். தேங்க்யூ.